தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை மாத்தி இருக்கிறாங்க. நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளைக்கழகமா இப்ப மாறி இருக்கு. நாம கேட்பது என்ன? இதே தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்பு வந்து என்ன சொன்னாங்க? அந்த ஆணையத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு, நிர்வாகத்தில் எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்குதுன்னு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ கடந்த ஒரு வாரமா பல அதிகாரிகளை மாத்தினாங்க. என்ன அர்த்தம்? பாஜகவுடைய தலையீடு. பாஜக மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் இப்படித்தான் அதிகாரிகளை கூண்டோடு மாத்தினாங்களா? பீகார்ல தேர்தல் நடந்துச்சு, அங்க இப்படித்தான் தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் மாத்தினாங்களா? இங்க மட்டும் முக்கிய அதிகாரிகள், அதுவும் சேலம் கலெக்டர் போன்றவர்களை மாத்தப்படுறாங்கன்னா இது யாருக்கு உதவுவதற்காக நடக்குதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வராதா? பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் நினைச்சதை செய்யணும்னு இது நடக்குதா? இதனாலதான் திமுகவோட வெற்றி தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை அதிகாரிகளை மாத்தினாலும் இன்னும் ஒரு மாசத்துல திரும்ப நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகுது.